16 வருடத்துக்கு பிறகு சிஎஸ்கே அணியை வீழ்த்தி ஆர்சிபி அணி பாயிண்ட் டேபிளில் முதலிடம் பெற்று சம்பவம் பண்ணியிருக்காங்க. சிஎஸ்கேடைய சொந்தமல்ல ஆர்சிபி எப்படி ஜெயிச்சாங்க அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். டாஸை வெற்றி பெற்ற ருத்ராஜ் கேட்வார் தைரியமாக பந்து வீச முதல்ல பேட்டிங் ஆடிய ஆர்சிபி அணியில் பிலிப் ஷாட் அதிரடியாக விளையாண்டாரு. பிலிப் ஷாட் 4வது ஓவரில் லாஸ்ட் பாலில் நூர் அகமது வீசிய பாலை எம்எஸ் தோனி பண்ண செம்பீட்டில் 16 பாலுக்கு 32 ரன் அடிச்சிருக்கும் போது அவுட் ஆகிட்டாரு. அடுத்ததாக உள்ள வந்த படிக்கல் 14 பாலுக்கு 27 ரன் அடித்து அஸ்வின் போட்ட பாலில் ருத்ராஜ் கேட்ச் கொடுத்துட்டு கேமினாக் விளாண்டுட்டு வெளியேற ராஸ் படிதருக்கு 3 கேட்சை அடுத்து தவற விட்டாங்க சிஎஸ்கே வீரர்கள். விராட் கோலி 14 பால் தலையில் பட்டதுக்கு பிறகு அடுத்தடுத்து பவுண்டரி சிக்ஸமாக பறக்க விட்டு 30 பாலுக்கு 31 ரன் அடித்து நூர் அகமது வீசிய பாலில் ஜடேஜாட்ட கேட்ச் கொடுத்துட்டு வெளியேறினார். அடுத்ததாக உள்ள வந்த லிவிங்ஸ்டன் 9 பாலுக்கு 10 ரன் அடிச்சிருக்கும் போது நூர் அகமது வீசிய பாலில் போல்ட் ஆகிட்டே வெளியேற 3 கேட்சை ட்ராப் பண்ணதுக்கு பிறகு அதிரடியாக விளையாண்ட ராஸ் படிதர் 32 பாலுக்கு 51 ரன் 4 பவுண்டரி 3 சிக்ஸ் 160 கிட்ட சைக்கிள் வச்சு அவுட் ஆனார். கடைசியில் 19வது ஓவரில் வெறும் 1 ரன்களை விட்டு கொடுத்து 2 முக்கிய விக்கெட் எடுத்து சம்பவம் பண்ணியிருப்பார். விஜய் சர்மா குணால் பாண்டியா விக்கெட் அடுத்து எடுத்திருப்பார். ஆனால் கடைசி ஓவரில் டிம் டேவிட் ஹாட்ரிக் 6 அடித்து போட்டியை மாற்றிட்டார். வெறும் 8 பாலுக்கு 22 ரன் அடிக்க கடைசி ஓவரில் சாம் கரன் 19 ரன்களை வாரி கொடுத்துருப்பார். டிம் டேவிட் ஹார்ட்டுக்கு 6 அடித்து சம்பவம் பண்ணியிருப்பார். ஸோ ஆர்சிபி 20 ஓவர் முடிவில் 7 விக்கெட்டில் பேருக்கு 196 ஒரு மிகப்பெரிய டார்கெட் சிஎஸ்கேக்கு செட் பண்ணாங்க. சிஎஸ்கே பந்து தரப்பில் நூர் அகமது 3 விக்கெட்டும் 14 2 விக்கெட்டும் அஸ்வின் கலீல் அகமது ஒவ்வொரு விக்கெட் எடுத்திருந்தாங்க. ஸோ 197 ரன் அடித்தா வெற்றின்னு மிகப்பெரிய டார்கெட்டை நோக்கி கிளம்பிறங்கிய சிஎஸ்கேனுடைய தொடக்கம் மோசமாக இருந்துச்சு. ட்ரிவாத்தியா 3 பாலுக்கு 5 ரன் அடிச்சிருக்கும் போது ஹசல்வுட் போட்ட பாலில் பிலிப் ஷாட்டை கேட்ச் கொடுத்துட்டு டாட்டா காட்டிட்டு வெளியேற ருத்ராஜ் 4 பாலுக்கு டெக் அவுட்டில் ஹசல்வுட் போட்ட பாலில் கேட்ச் கொடுத்துட்டு டாட்டா காட்டிட்டு வெளியேறினார். இப்போ கூட 9 பாலுக்கு 4 ரன் அடிச்சிருக்கும் போது புவி போட்ட பாலில் ஜிதேஷ் சர்மாட்டை கேட்ச் கொடுத்துட்டு விராட் கோலியுடைய ஸ்மார்ட் ரிவ்யூனால அவுட் ஆகிட்டு வெளியேறினார். சிஎஸ்கே அணி பவர் பிளேயில் வெறும் 30 ரன்கள் மட்டுமே அடித்து 3 விக்கெட்டை இழந்து பரிதாப நிலையில் இருந்தாங்க. சாம் கரன் ரச்சின் ரவீந்திரா டெஸ்ட் மேட்ச் விளாண்ட சாம் கரன் 13 பாலுக்கு 8 ரன் அடிச்சிருக்கும் போது லிவிங்ஸ்டன் போட்ட பாலில் குணால் பாண்டியாட்டை கேட்ச் கொடுத்துட்டு வெளியேறினார். அதிரடியாக விளையாடுவார்னு எதிர்பார்த்த தூபே 5 பாலுக்கு 19 ரன் அடிச்சிருக்கும் போது யாஸ் டயால் போட்ட பாலில் போல்ட் ஆகிட்டு வெளியேற அதே ஓவரில் டெஸ்ட் மேட்ச் விளையாண்ட ரச்சின் 31 பாலுக்கு 41 ரன் அடிச்சிருக்கும் போது யாஸ் டயால் போட்ட பாலை க்ளீன் போல்ட் ஆகிட்டு வெளியேறினார். இதான் வந்து அஸ்வின் 8 பாலுக்கு 11 ரன்லையும் ஜடேஜா 19 பாலுக்கு 25 ரனில் வெளியேற டோனி உள்ளே வந்ததுக்கு பிறகு 28 பாலுக்கு 98 ரன் தேவைப்படும். ஆனால் தொடக்கத்தில் பொறுமையாக விளையாண்ட டோனி கடைசி ஓவர் குணால் பாண்டியா வீசியிருப்பார். அந்த ஓவரில் 2 சிக்ஸ் 1 பவுண்டரி அடித்து ரசிகர்களை மகிழ்விச்சிருப்பார். ஸோ டோனியே 9வது டவுன் ஆர்டருக்கு வந்தார். ஒரு 4-5 டவுன் ஆர்டரில் வந்து அதிரடியாக விளையாண்டா சிஎஸ்கே ஜெயிச்சிருக்கலாமே அப்படிங்கிற கேள்வியும் வந்துச்சு. ஸோ சிஎஸ்கே 20 ஓவர் முடிவில் 8 விக்கெட்டில் பிறகு 146 ரன் அடித்ததுனால 50 ரன் வித்தியாசத்தில் சிஎஸ்கேவை வீழ்த்தி கேகேஆர் சிஎஸ்கேவை வீழ்த்தி பாயிண்ட் டேபிளில் தற்போது முதலிடத்தில் ஆர்சிபி இருக்காங்க. சென்னையோடைய கோட்டையில் 16 வருடத்துக்கு பிறகு ஆர்சிபி அணி ஜெயிச்சு அவங்க கொடியை நாட்டியிருக்காங்க. 3 கேட்சை ட்ராப் பண்ணி 53 ரன் அடித்து சம்பவம் பண்ண ராஸ் படிதருக்கு பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ராஸ் படிதர் கேட்சை மட்டும் 17 ரனில் தீபக் கூட பிடிச்சிருந்தா ஆர்சிபி 150 ரன்குள்ளே சுருண்டிருப்பாங்க. சிஎஸ்கே ஈஸியாக ஜெயிச்சிருப்பாங்க. அந்த ஒரு கேட்ச் ட்ராப் பண்ணதுனால சிஎஸ்கே போட்டியவே லாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சிஎஸ்கேனுடைய இந்த மோசமான தோல்வியை பற்றி என்ன நினைக்கிறீங்க, ஆர்சிபி அணியோட வெற்றியை பற்றி என்ன நினைக்கிறீங்க, அப்படி ஒரு கருத்தை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள்.